விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் ராஜா ராணி. இந்த சீரியலில் ஹரிஷ் அண்ட் வினோ கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அதுவும் 2 பேர் பெற்றோர்கள் சம்மதத்தோட நடக்குமா, அல்லது அவங்க 2 பேரும் தனியாக போய் மேரேஜ் பண்ணிப்பாங்களா, தனியாகவே வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் டீப்பாக போய்கிட்டு இருந்துச்சு ஸ்டோரி. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் செம்பாக்குள்ளே கூட இவங்க 2 பேராலையும் பிரிவு வந்துருச்சு. செம்பா வந்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்திக் வந்து குடும்பத்தை வந்து அவமானப்படுத்திட்டாங்க. ஸோ வந்து வினோதினிக்கு வந்து வேற மாப்பிள்ளை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக அலைஞ்சிட்டு இருந்தாரு. இதனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து கருத்து வேறுபாடு வந்துருச்சு. வினோ வந்து ஹரிஷ் மேலே உள்ள காதல் காரணமாக வினோ வந்து வீட்டை விட்டே வெளியேறி ஹரிஷ் கூட போகிற மாதிரியெல்லாம் வந்து சீன்ஸ் வந்துச்சு லாஸ்ட் வீக். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக என்ன வெளியாயிருக்கு அப்படின்னா, ஹரிஷ் அண்ட் வினோவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து 2 பேர் ஃபேமிலியுமே அதில் வந்து இருக்கிறாங்க. ஸோ 2 பேர் ஃபேமிலியுமே ரொம்ப வந்து மகிழ்ச்சியோட கலந்துக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வெளியாயிருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி வந்து இவங்க 2 பேரோட கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து வினோ வந்து ஹரிஷ்காக வெளியே போயிட்டாங்க வீட்டை விட்டு. 2 பேர் குடும்பத்துக்குமே ஆகாத மாதிரி பெரிய ஃபைட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா எப்படி 2 பேரும் சமாதானமானாங்க, யார் வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க, ஒருவேளை செம்பாவா அல்லது ஹரிஷோட ஃபேமிலியை ஓகே வினோதினி ஏற்றுக்கிறோம், வினோதினியை இவங்க 2 பேரோட லவ்வை பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வார எபிசோடில் தான் பார்க்கணும். மொத்தத்தில் ஹரிஷ் அண்ட் வினோதினியோட கல்யாணம் நடந்துருச்சு. ஸோ மேரேஜ் சீக்வன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக வச்சிருக்கிறாரு டைரக்டர்.